ஓகே, நுண் இனப்பெருக்கத்தின் போது அரும்புகளின் விருத்திக்கும் வேர் விடுவதற்கும் பயன்படுத்தப்படும் ஊடகம் முறையே. திருப்பியும் சொல்றேன், நுண் இனப்பெருக்கத்தின் போது அரும்புகளின் விருத்திக்கும் வேர் விடுவதற்கும் பயன்படுத்தப்படும் ஊடகம் முறையேன்னு சொல்லி கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நுண்ணினப்பெருக்கம்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மைக்ரோ ப்ரொபகேஷன் சொல்லுவோம் நாங்க. நுண்ணினப்பெருக்கம் எனப்படுவது இளைய வளர்ப்புட ஒரு வகை. நுண்ணினப்பெருக்கம் எனப்படுவது இளைய வளர்ப்புட ஒரு வகை. ஒத்துக்கொள்றீங்களா? இல்லாட்டி நுண்ணினப்பெருக்கத்தின் வகை தான் இளைய வளர்ப்பா? இளைய வளர்ப்புற வகை தான் நுண்ணினப்பெருக்கம். எஸ், இளைய வளர்ப்புட வகை தான் நுண்ணினப்பெருக்கம். சோ இதுல நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நுண்ணினப்பெருக்கம்னா என்னது? பிரதானமா நுண்ணினப்பெருக்கம் எதுக்காக செய்யறாங்க? வைரஸ் நோயற்ற தாவரங்களை பெறுவதற்கு சார். எஸ், வைரஸ் நோயற்ற தாவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு தான் என்ன செய்யறாங்க? நுண்ணினப்பெருக்கம் செய்யறாங்க. முதலாவது விஷயம் அதுதான். நுண்ணினப்பெருக்கம் செய்யறதுக்கான பிரதான நோக்கம் என்னது? வைரஸ் நோயற்ற தாவரத்தை பெறுவதற்காக செய்யற ஒரு விஷயம்தான் நுண்ணினப்பெருக்கம். இந்த நுண்ணினப்பெருக்கம் கிருமியளிக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் செய்வாங்க என்பது உண்மையா அல்லது பொய்யா? உண்மை. உண்மை. உண்மை சார். அதே நுண்ணினப்பெருக்கமானது செயற்கையான கிருமியளிக்கப்பட்ட ஒரு வளர்ப்பு ஊடகத்துல செய்வாங்க என்பது உண்மையா பொய்யா? உண்மை. உண்மை. சோ நுண்ணினப்பெருக்கம் செய்யப்படுறாதா? நுண்ணினப்பெருக்கம் என்பது ஒரு உயிருள்ள இழையத்தில் மட்டுமே சாத்தியப்படும் என்பது உண்மையா பொய்யா? சொல்லுங்க, உண்மையா பொய்யா? உண்மை. சோ ஒரு நுண்ணினப்பெருக்கம் ஒரு உயிருள்ள இழையத்தில் மாத்திரமே சாத்தியப்படும். ஆகவே ஒரு நுண்ணினப்பெருக்கமானது பொருத்தமான முறையில் இடம்பெறுவதற்கு பிரி இழையத்தை அல்லது முளையத்தை தெரிவு செய்வது மிக பொருத்தமானது என்பது உண்மையா சரியா? உண்மை. சரி சார். ஏன் பிரி இழையத்தை நாங்க தெரிவு செய்ய வேண்டும்? வைரஸ் பிரியடைவதை விட துரிதமாக பிரிவடையும், வேகமாக. ஏன் நாங்க பிரி இழையத்தை நாங்க தெரிவு செய்யறோம் நுண்ணினப்பெருக்கத்துலன்னு கேட்டா, நுண்ணினப்பெருக்கத்துல பிரதான நோக்கம் என்ன? வைரஸ் நோயற்ற தாவரத்தை நாங்க இனப்பெருக்கணும், தாவரத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி என்றால் வைரஸ் பிரியடைவதிலும் பார்க்க மிக வேகமாக பிரியடையும் ஒரு என்னது தெரிவு செய்யணும் நாங்க? ஒரு ஒரு இழையத்தை தெரிவு செய்யணும். அந்த இழையத்துக்கு பேர் தான் பிரி இழையம்னு சொல்லணும். பிரதானமா என்ன வகையான பிரி இழையத்தை நாங்க தெரிவு செய்யறது நல்லோன்னு நினைக்கிறீங்க? உச்சி பிரி இழையமா, பக்க பிரி இழையமா, இல்லாட்டி இடை புகுந்த பிரி இழையமா? உச்சி பிரி இழையத்தை நாங்க தெரிவு செய்யறது மிகவும் நல்லது என்பதை நான் சொல்லிக் கொள்றேன். சோ ஒரு நுண்ணினப்பெருக்கத்தின் போது அரும்புகளின் விருத்திக்கு நாங்க பயன்படுத்தப்படுற ஊடகம் பாத்தீங்கன்னா சைட்ரோகைனின். ஓகே, இதுல கைலின்னு கொடுத்திருக்கு, நின் தான் சரி. ஓகே, சைட்ரோகைனின். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சைட்ரோகைனின் வார இடத்துல நின்னு போட்டுக்கோங்க. லின் இல்ல நீனா. ஓகே, அதே மாதிரி வேர் விடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஊடகமாக நாங்க பயன்படுத்துறது ஆக்சின். ஆக்சிசன் அல்ல, ஆக்சின். சோ இந்த சானா வெட்டிக்கோங்க, தவறி அவங்க டைப் பண்ணிருக்காங்க. ஆக்சின். ஓகே, ஆக்சின். ஓகே, சோ இப்ப விடைய சொல்லுங்க பாப்போம். எது சரியான விட? இரண்டாவது ஆன்சர் சார். எஸ், இரண்டாவது ஆன்சர் சரியான விடையாக அமையும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க ஒரு முறையேன்ற ஒரு விட வருதா இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. முறையேன்னு ஒரு சொற்பதம் கேள்வியில வருதா இருந்தா கவனமா பார்க்கணும். முதலாவது அரும்புகள் விருத்தியே கேட்டிருக்காங்க, ரெண்டாவது வேர் விடுவதற்கு கேட்டிருக்காங்க. சோ விடையும் நாங்க ஆர்டர்ல கொடுக்கணும். முதலாவது அரும்புகள் விருத்தியும் ரெண்டாவது வேர் விடுதலையும் கொடுக்கணும். மாத்தி கொடுத்தீங்களா இருந்தா பிழை. மாத்தி கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த ஆன்சரை கொடுப்பீங்க? இந்த ஆன்சரை தான் கொடுப்பீங்க, நாலாவது ஆன்சரை கொடுப்பீங்க.
ஓகே, சோ 4வது ஆன்சர் கொடுத்தா அது பிழை ஆன்சர். கேட்ட கேள்வி முறையேன்னு வந்திருக்கு. சோ அரும்புகளின் விருத்திக்கு முதலாவது சைட்ரோகைனினும் வேர் விடுவதற்கு நாங்க பயன்படுத்தப்படுவது ஆக்சினும் பயன்படுத்துவோம். ஆக்சின் வகைகள் சொல்லுங்க பாபா, உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்சின் வகைகள் சொல்லுங்க. IAA, IBA, NAA. வெரி குட். IAA, IBA, NAA. இதுல எது சொல்லுங்க? விரிவாக்கம் யாராவது, வேற யாராவது சொல்லுங்க. Indole acetic acid, indole butyric acid. Naphthalene? Acetic. Yes. Indole 3 acetic acid, indole 3 butyric acid, naphthalene acetic acid. இதான் உண்மையான சொற்பாதம். நீங்க நார்மலா எழுதலாம், பரவாயில்ல, நீங்க சொன்ன சரி. இண்டோல் அசெட்டிக் ஆசிட், அந்த உண்மையா நாங்க சயின்டிபிக் ரீதியா எழுதும் போது 3ன்ற ஒரு வேர்ட் போடுவோம். இண்டோல் 3 அசெட்டிக் ஆசிட், இண்டோல் 3 பியூட்டிக் ஆசிட், நப்தலின் அசெட்டிக் ஆசிட்னு எழுதுவோம். ஸோ பரவாயில்ல, ப்ராப்ளம் இல்லை, நீங்க நார்மலாவே எழுதலாம். ஓகே, சரி. வேற என்ன கேள்வி இதுல கேட்கறதுக்கு? அவ்வளவுதான். ஓகே, 9வது கேள்வி அவ்வளவுதான். அடுத்தது, நீர்நிலையில் உள்ள நீர் மாதிரி ஒன்று எடுக்கப்பட்டு மனித மலத்தின் தொற்றுதல் அடைந்துள்ளதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நீர்நிலையில் உள்ள ஒரு நீர் மாதிரி எடுக்கப்பட்டு மனித மலத்தினால் தொற்றுதல் அடைந்துள்ளதா என அறியும் கொலிஃபார்ம் பாக்டீரியா பரிசோதனை. கொலிஃபார்ம் பாக்டீரியா பரிசோதனை. இந்த இடத்துல ஒரு விஷயம் வருது உங்களுக்கு. ஒரு நீர்ல ஈகோலி பாக்டீரியாக்கள் காணப்பட்டால் உறுதியாக நாங்க சொல்லலாம் அந்நீரானது என்னது? மலத்தால் மாசுபட்டு. எதன் மலத்தால்? எதன் மலத்தால்னு வரும்? என்ன மலத்தால்? மனித மலத்தால். மனித மலத்தினால். ஏன்னா இந்த ஈகோலி பாக்டீரியாக்கள் எங்க காணப்படும்? மனிதண்ட குடலில் சார். மனிதண்ட குடலில், அல்லது ஒரு பொதுவா எப்படி? இளஞ்சூட்டு குருதியுள்ள விலங்குகள். இளஞ்சூட்டு குருதியுடைய விலங்குகளின் குடல். ஓகே, இங்கிலீஷ்ல நாங்க ஓமியோதெர்மிக்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, ஓமியோதெர்மிக், வார்ம் பிளட்டட்னு சொல்லுவோம். ஓகே, மீன்கள் என்பது பொய்கிலோதெர்மிக். ஓகே, மீன்கள் என்பது பொய்கிலோதெர்மிக். பொய்கிலோதெர்மிக்ன்றது என்னன்னா அதுல மாறும் உடல் வெப்பநிலை. ஓகே, எங்கட மாறா உடல் வெப்பநிலை. ஓகே, சரிதானே? மனிதன்ட பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யும் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா மாறாது. 37.5 37.5லயே தான் இருக்கும். மனிதன்ட எந்த விதத்திலையும் நீங்க மாறாது. பட் மீன்கள் அப்படி இல்லை. ஓகே, மீன்கள் நகர் உயிர்கள் அப்படி இல்லை. ஓகே, அதுல மாறும். ஓகே, நீங்க ஒரு இதுல போட்டீங்கன்னா, உவர் நீர்ல போட்டீங்கன்னா அதுக்கு வேற மாதிரி இருக்கும். சவர் நீர்ல போட்டீங்கன்னா அதுக்கு வேற மாதிரி இருக்கும். நன்னீர்ல போட்டீங்கன்னா அதுக்கு வேற மாதிரி இருக்கும். அதை நாங்க பொய்கிலோதெர்மிக்னு சொல்லுவோம். ஓகே, மனிதன் முளையூட்டிகளை நாங்க ஹோமியோதெர்மிக்னு சொல்லுவோம். இது தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க மெரைன் சயின்ஸ் அந்த பாடங்கள் எடுக்கும் போது கட்டாயம் இது தேவைப்படும். ஓகே, சரி. ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நீர்நிலையில் உள்ள நீர் மாதிரி ஒன்று எடுக்கப்பட்டு மனித மலத்தின் தொற்றுதல் அடைந்துள்ளதா என அறியும் கொலிஃபார்ம் பாக்டீரியா பரிசோதனை செய்யப்பட்டு சோதனை அறிக்கை வெளியிடப்பட்டது. சரி, இந்த இடத்துல நீ நல்லா கவனிக்கணும் என்ன விஷயம்னா, கொலிஃபார்ம் பாக்டீரியா பரிசோதனை என்பது எதற்காக செய்யப்படுவது? முதலாவது எதற்காக செய்யறாங்க? அதை வச்சு நாங்க எதை துணிஞ்சு கொள்ள முடியும்? நீர்ல கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்குதானே? எஸ், நீர்ல கொலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் எவ்வளவு இருக்குது, அதாவது கொலிஃபார்ம் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அல்லது ஈகோலி பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அளவிடதான் கொலிஃபார்ம் பாக்டீரியா பரிசோதனை செய்யுது. சோ அந்த பரிசோதனை செஞ்ச பிறகு இந்நீர் குடிப்பதற்கு உகந்தது என சிபாரிசு செய்யப்பட்டுச்சான். இந்நீர் குடிப்பதற்கு உகந்தது என சிபாரிசு செய்யப்பட்டது. அதாவது இதை நீங்க குடிக்கலாம் அப்படின்னு சிபாரிசு செஞ்சிருக்காங்க. அப்ப இந்நீரில் காணப்படும் ஈகோலி பாக்டீரியாக்களோட அளவு என்னது? 4. உண்மையாவே என்ன கேட்டீங்களா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணும்? 4 விட குறைவா இருக்கணும். 4 கூட இருக்கக்கூடாது, உண்மையாவே 4 விட குறைவா இருக்கணும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குடிநீரில் ஈகோலி பாக்டீரியாக்களோட அளவு 4 அல்லது 4ஐ விட குறைவாக காணப்பட வேண்டும். அவ்வாறு காணப்படுமாயின் தான் அந்நீரை நாங்க குடிப்பதற்கு பயன்படுத்த முடியும். ஓகேயா, சரி.
ஒரு கொலிஃபார்ம் பாக்டீரியா பரிசோதனையில பயன்படுத்தப்படுற ஊடகங்கள் என்னென்ன ஊடகம் பயன்படுத்துது? ஒரு கொலிஃபார்ம் பாக்டீரியா ஊடகங்கள், அந்த கொலிஃபார்ம் பாக்டீரியால நாங்க பாக்டீரியா பரிசோதனையில நாங்க பயன்படுத்தப்படுற ஊடகங்கள்ட பேர். லெக்டோஸ் பிஜிஎல்பி வளர்ப்பூடகம். லாக்டோஸ் வளர்ப்பூடகம் முதலாவது. அடுத்தது பிஜிஎல்பி வளர்ப்பூடகம். வேற மெக்கான்கி ப்ரோத் சொல்யூஷன். திருப்பியும் சொல்றேன், லாக்டோஸ் வளர்ப்பூடகம், ஓகே, லாக்டோஸ் வளர்ப்பூடகம், பிஜிஎல்பி வளர் ஊடகம், மெக்கான்கி ப்ரோத் சொல்யூஷன் சொல்லுவோம். மெக்கான்கி ப்ரோத் சொல்யூஷன். ஓகே, இதுல இந்த பிஜிஎல்பி ஊடக கரைசல் எதுக்கு சேர்க்கிறாங்க? அது கோலிஃபார்ம் பாக்டீரியா தவிர்த்து ஏனைய பாக்டீரியாக்கள் வளர்ச்சியை தடுக்கும். ஓகே, அதுல ஒரு வேர்ட் விட்டுட்டீங்க, நீங்க சொன்னதுல ஒரு வேர்ட் விட்டுட்டீங்க. கொலிஃபார்ம் கொலிஃபார்ம்ஸ் தவிர்ந்த லாக்டோஸ் நொதிக்க செய்யும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்கும். கொலிஃபார்ம்ஸ் தவிர்ந்த லாக்டோஸ் நொதிக்க செய்யும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்கும். கொலிஃபார்ம்ஸ் தவிர்ந்த லாக்டோஸ் நொதிக்க செய்யும் பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்கும். இது பிஜிஎல்பி ஊடக கரைசல். ஒரு கொலிஃபார்ம் பரிசோதனையானது 3 படிமுறையினூடாக செய்யப்படும். 3 படிமுறைகள், அதாவது 3 சோதனைகள் அதுல செய்வோம் நாங்க. ஒன்று முதலாவது முன்னோடி பரிசோதனை, முன்னோடி சோதனை அல்லது அனுமான சோதனைன்னு சொல்லுவோம். இரண்டாவது உறுதிப்படுத்தல் சோதனை, உறுதிப்படுத்தல் சோதனை, சரியா? மூணாவது நிறைவாக்கல், முடிவுக்குரிய சோதனை. நிறைவாக்கல் அல்லது முடிவுக்குரிய சோதனை. இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேமா? சரி. சோ 10வது கேள்விக்கு ஆன்சர் 4வது ஆன்சர். ஓகே, 10வது கேள்விக்கு ஆன்சர் 4வது ஆன்சர். இப்போ ஒரு கேள்வி ஒண்ணு நான் கேட்க மறந்துட்டேன். இந்த முறை எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, இப்ப எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். அதுல அதாவது நாங்க பயன்படுத்துறது கொலிஃபார்ம் பாக்டீரியா பரிசோதனையின் போது பயன்படுத்தப்படுற மிக பிரதான 2 உபகரணங்கள்னு கேட்டா என்ன உபகரணம்? டர்ஹம் குழாய், டர்ஹம் குழாய் மற்றும் யூனிவர்சல் பாட்டில், அல்லது அதுக்கு பேர் என்ன? இன்னொரு பேர் யூனிவர்சல் பாட்டிலுக்கு இன்னொரு பேர் என்ன பாட்டில்? மெக்கர்த்தி பாட்டில். ஓகே, மெக்கர்த்தி பாட்டில்னு சொல்லுவோம். யூனிவர்சல் பாட்டில் அல்லது மெக்கர்த்தி பாட்டில்னு சொல்லுவோம். ஓகே 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 வேற என்ன? ஓகே, ஒரு லாக்டோஸ் சோதனை, அதாவது அனுமான சோதனையில அந்த குறிப்பிட்ட நீர் மாதிரியில் கொலிஃபார்ம்ஸ் உள்ளதா இருக்கலாம் என அனுமானிப்பதற்கான காரணம் என்ன? எதனை அடிப்படையாக கொண்டு அதை அனுமானிக்கலாம்? டர்ஹம் குழாயில வாயு விளைவுகள் தோன்றியிருந்தா அதுல கொலிஃபார்ம்ஸ் பாக்டீரியா இருக்கலாம் என அனுமானிக்கலாம். அதே மாதிரி வேற கரைசலின் நிறம் மாற்றம் ஏற்பட்டிருக்கணும். என்ன நிறமா மாற்றம் அடைஞ்சிருக்கணும்? கருநிறமான சமுதாயம். நோ 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 கரைசலின் நிறம் என்னவா மாற்றம் அடைஞ்சிருக்கணும்? என்ன கலர்ல? சிவப்பா? நோ, மஞ்சள். எஸ், பொன் மஞ்சள். ஓகே, கோல்டிஷ் yellow-வா மாற்றம் அடைஞ்சிருக்கணும். ஓகே, அதே மாதிரி கரைசல் என்ன தன்மையா மாறி இருக்கணும்? அமிலமா காரமா? கரைசல் என்ன தன்மையாக மாற்றம் அடைந்து இருக்கணும்? உண்மையா அங்க கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்குதுன்னா அமிலமா மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கொலிஃபார்ம் பரிசோதனையின் போது அனுமான சோதனையில கொலிஃபார்ம்ஸ் பாக்டீரியா இருக்கலாம் என அனுமானிக்கிறாங்களா இருந்தா அது எதன் அடிப்படையில அனுமானிக்கிறாங்கன்னு கேட்டா
நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது, டர்ரம் குழாயில வாயு விளைவுகள் தோன்றி இருக்கணும். வாயு விளைவுகள்னா பபிள்ஸ். பபிள்ஸ்னா வாயுக்கள் உருவாயிருக்கணும் டர்ரம் குழாயில, முதலாவது. ரெண்டாவது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கரைசல் நிறம் மாற்றம் அடைஞ்சிருக்கணும். ஒரு மஞ்சள் நிறம், பொன் மஞ்சள் நிறமாக மாற்றம் அடைஞ்சிருக்கணும். மூணாவது, கரைசலானது அமிலத்தன்மையாக மாற்றம் அடைந்திருக்கணும். இந்த 3 விஷயம் நடந்திருந்தால் நாங்க அதுல கொலிஃபார்ம் பாக்டீரியா இருக்கலாம் என அனுமானிக்கலாம். ஓகேயா? சரி, இவ்வளவுதான் விஷயம். அடுத்தது 11வது கேள்வி. இலங்கையில் ஏற்றுமதிக்கென வளர்க்கப்படும் 1ஆம் 2ஆம் நிலை கேள்வியை கொண்ட நீர்த்தாவரங்கள் முறை. ஓகே, நீர்த்தாவரங்கள் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு தெரிஞ்ச நீர்த்தாவரங்கள் சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு ஆக்களும் ஒன்னொன்னு சொல்லணும். தெரிஞ்சதை ஒண்ணு. ஹைதரில்லா, ஓகே, வலிஸ்னேரியா. ஓகே, வலிஸ்னேரியா. வேற சல்வினியா, சல்வினியா, கிரிப்டோகரைன், கிரிப்டோகரைன், கெபோம்பா, கெபோம்பா, வெரி குட். வேற லிகோபா, பெக்கோபா, வெரி குட். வேற எபனஜெட்டன், எபனஜெட்டன். வேற செக்ரிட்டாரியா, சகிட்டேரியா. வேற எக்கினோடோரஸ். வேற வேற லிம்னோஃபிலா. ஓகே, அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த லுணுவில அழைக்கப்படுற தாவரம்னு எந்த தாவரத்தை சொல்லுவாங்க? சொல்லுங்க பாப்பா, யாராவது. லுணுவில என அழைக்கப்படும் தாவரம், எந்த தாவரத்தை லுணுவில என அழைக்கிறாங்க? எபனோஜெட்டோன்னு ஒரு தாவரம் இருக்கு பாத்தீங்களா? ஓ சார். அதுதான் லுணுவிலன்னு அழைக்கிறாங்க. ஓகே, லுணுவில, அதாவது உதாரணத்துக்கு நீங்க இந்த சித்தாலேப கம்பெனி அந்த மாதிரி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லுணுவில தாவரத்தை பயன்படுத்துவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி தாவரத்தை படங்கள் பார்த்திருக்கீங்க தானே? ஓகே, சரி. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதிக்கென வளர்க்கப்படும் 1ஆம் நிலை 2ஆம் நிலை கேள்வி கொண்ட தாவரங்கள் கேட்டா, 1ஆம் நிலை கேள்வி பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கிரிப்டோகரைன், 2ஆம் நிலை கேள்வி எக்கினோடோரஸ். யார் சொல்லி கொடுத்திருக்கா இது? நீங்க தான் சார். படிச்சு கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்கேனா? ஓ சார். ஓகே, ஓகேங்க, சரி. ஏன்னா நான் சிலதை மறந்துடுறேன். என்ன விஷயம்னா 2021க்கா 22க்கா சொல்லி கொடுத்தேன்றதை மறந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது. ஓகே, சோ இந்த கேள்வி ஓகே தானேமா? ஓகே. எபனோஜெட்டன் லுணுவில ரெண்டும் ஒண்ணுதாம்மா. ஓகே, ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, பட் எபனோஜெட்டன்ற பேர்ல தான் உங்களுக்கு கேட்பாங்க கேள்வி. சரியா? லுணுவிலன்றது பொதுவான பேர். ஓகே, ஓகே. சார் கெக்கட்டிய அப்பனஜென்ட்னா அது ரெண்டும் ஒண்ணு இல்லையா? ரெண்டும் என்னன்னா, எபனோஜெட்டன் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நிறைய வகை இருக்குமா. ஓகே, எபனோஜெட்டன் பாத்தீங்கன்னா நிறைய வகை இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிட்டா, லாக்டோபெசிலஸ் பாக்டீரியா எடுத்துக்கிட்டா அதுல நிறைய வகை இருக்கு. லாக்டோபெசிலஸ் தெர்மோஃபிலஸ், லாக்டோபெசிலஸ் லாக்டிஸ், அந்த மாதிரி நிறைய வகை இருக்கு. அதே மாதிரி எபனோஜெட்டன்ல பாத்தீங்களா இருந்தா நிறைய வகை இருக்கு. அதுல சாதிகள் வேறுபடும். விளங்குதா? உதாரணத்துக்கு ஆணினம்னு ஒரு ஆணினம் இருக்கத்தான் செய்யுது. இனம் என்பது ஒண்ணுதான், பட் ஆணினத்திலேயே நிறைய சாதிகள் இருக்குதானே? அந்த மாதிரிதான் பெண்ணினத்துல நிறைய சாதிகள் இருக்கு. அந்த மாதிரிதான் தாவரங்கள்லையும். உண்மையாவே சாதிகள் என்று பிரிக்கப்பட்டது தாவரங்களுக்கு மாத்திரமே. ஓகே, தாவரங்கள் விலங்குகளுக்கு மாத்திரமே. ஓகே, விலங்குகளுக்கு கூட அது இனம்ன்ற அந்த சாதி கூட இல்ல. தாவரங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் இருந்தது. அது மனிதர்களுக்கும் வந்துருச்சு இப்ப. ஓகே, சரி. சோ இலங்கையில் ஏற்றுமதிக்கென வளர்க்கப்படும் 1ஆம் 2ஆம் நிலை கேள்வி ஓகே தானே இது? ஓகே, சோ இந்த குறிப்பிட்ட வகை தாவரம், இப்ப கெக்கட்டி என்ற தாவரம் எல்லாம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா எபனோஜெட்டன்ட ஒரு வகை. பட் அந்த கெக்கட்டி என்ற தாவரம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஏன் அந்த தாவரத்தை போற்ற வேண்டும், அதாவது கூடுதலானாக்கள் கவனமா பார்த்துக்கொள்ளணும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த தாவரத்தை கவனமா பார்த்துக்கணும், கெக்கட்டி என்ற தாவரத்தை. ஏன்? அது வந்து அழிந்து வரும் அழிந்து வரும் தாவரம். அது ஒரு அழிந்து வரும் தாவரம்.
அதனால நாங்க கவனமா பார்த்துக்கணும். அருகி வரும் தாவரம். உதாரணத்துக்கு இலங்கையை பொறுத்த வரைக்குமா இருக்கட்டும், எந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அழிந்து வரக்கூடிய இனங்களமா பாதுகாத்து வைத்துக் கொள்ளணும். ஓகே, ஏன் அப்படி பாதுகாத்து வைத்துக் கொள்ளணும்னா அது ஒரு பொக்கிஷம், நாட்டின் வளம்னு சொல்லுவாங்க. அது உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அழிந்து வரக்கூடிய ஒரு இனம்னு பாத்தீங்கன்னா புலி இனம். புலின்றது கரும்புலி இனம்னு சொல்லுவாங்க. அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு வருது. ஒரு 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 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடங்கள்ல பார்க்கலாம். கிட்டத்தட்ட நாவலப்பிட்டின்ற ஒரு இடத்துல பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுலயும் அதுக்கு அங்க சுட்டு அதை அது இதாயிருச்சு, செத்துருச்சு. அது செத்ததை பெரிய நியூஸா போட்டுட்டு இருந்தாங்க இங்க சக்தி டிவி நியூஸ்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு அருகி வர்ற இனம். அந்த இனம் இறந்துட்டுன்னா அது நாட்டின் வளத்தை பாதிக்கும்ன்ற ஒரு ஒரு என்ன சொல்ற அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரிதான் இந்த தாவரங்களையும் என்ன சொல்றது நான் கவனமா பார்த்துக்கொள்ளணும். ஓகே, சரி. 12வது கேள்வி. அகலாங்கு நெட்டாங்கு கோணங்களை கணித்து பெற்ற யாதேனும் இடத்தின் அமைவை தீர்மானித்தல் என்பது தனியமைவு. தனியமைவுன்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய கோட்டை எக்ஸ் அச்சாகவும் கிரீன்விச் நெட்டாங்கை வையச்சாகவும் கொண்டு அகலாங்கு நெட்டாங்கு கோணங்களை கணித்து பெற்று யாதேனும் ஒரு இடத்தின் அமைவை தீர்மானித்தால் அதுக்கு பெயர் தனி அமைவு. அந்த தனியமைவு துணிவதற்கு கடினமாக அமையும் சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படும் அமைவுதான் சாரமைவு. இந்த ஜிபிஎஸ் உபகரணம் என்பது தனியமைவுக்குள்ள வருமா சாரமைவுக்குள்ள வருமானு கேட்டா தனியமைவுக்குள்ள வரும். சாரமைவு என்பது எங்க பயன்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டாங்களா இருந்துச்சுன்னா பெருந்தெருக்கள் அமைக்கும் போது, அதிவேக பாதைகள் அமைக்கும் போது சாரமைவு, கால்வாய்கள் அமைக்கும் போது சாரமைவு பயன்படுத்தப்படும். சோ இப்ப நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, நில அளவை என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலத்தை அளக்குறது அப்படின்னு ஷார்ட்டா நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. நிலத்தை அளக்குறீங்கன்னா எப்படி அளக்குறீங்க? எந்த நிலம்? புவியின் மேற்பரப்பு அல்லது புவியின் மேலான பகுதி அல்லது புவியின் உட்பகுதியில காணப்படுற ஒரு புள்ளி ஒன்று என்ன என்ன அமைவை? சாரமைவை துணிதல் மற்றும் அல்லது அதே புவியில காணப்படுற ஒரு புள்ளிய அதன் நிலைக்குத்து தூரம், கிடைத்தூரம், திசை ஆகியவற்றை கொண்டு அப்புள்ளி என்ன செய்யணும்? நிலைப்படுத்தலே என்ன அழைக்கப்படும்? நில அளவை என அழைக்கப்படும். சோ நில அளவை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்களா இருந்தா புவியின் மீது அல்லது புவியின் மேற்பரப்பில் அல்லது புவியின் உட்பகுதியினுள் காணப்படுகின்ற ஒரு புள்ளியின் சாரமைவை தீர்மானித்தல் அல்லது அப்புள்ளியை நிலைக்குத்து தூரம், கிடைத்தூரம், திசை ஆகியவற்றை கொண்டு நிலைப்படுத்தலே நில அளவை என அழைக்கப்படும். இந்த நில அளவை 2 வகைப்படும். புவிமான அளவை, தளநில அளவை. ஒரு புவியின் கிடைத்தளம் கருத்தில் கொண்டு, அதாவது புவியானது தட்டை வடிவம் என கொண்டு அதன் கிடைத்தன்மையை வைத்துக் கொண்டு அளக்கக்கூடிய அளவை பேர் என்னது? தளநில அளவை. உதாரணம் சொல்லுங்க பாப்போம். தளநில அளவை என்பது 2 நகரங்களுக்கு இடையிலான 2 நகரங்களுக்கு இடையிலான தூரத்தை நாங்க சொல்றதுதான் தளநில அளவு. உதாரணமா கொழும்புக்கும் நுவரெலியாக்கும் இவ்வளவு தூரம், ஒரு கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர்னு சொல்றாங்க தானே. அந்த கிலோமீட்டர்ன்றது எதன் அடிப்படையில துணிகிறாங்கன்னா தளநில அளவின் அடிப்படையில துணிகிறாங்க. அதாவது புவியானது கிடைத்தளம் என்று கொண்டு துணிகிறாங்க. அதுவே புவிமான நில அளவின் போது புவியின் எந்த தன்மை கருத்தில் கொள்ளப்படும்னா புவியின் வளைவான தன்மை. எஸ், ஓகே, புவியின் வளைவான தன்மை கருத்தில் கொள்ளப்படும். வெரி குட். அடுத்தது, தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை கிடைக்கும் காலப்பகுதி என்பது யாது? மே டு செப்டம்பர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ தென்மேல் பருவப்பெயர்ச்சி மழை கிடைக்கும் காலப்பகுதி கேட்டா மே டு செப்டம்பர். வடகீழ் பருவப்பெயர்ச்சி மழை கிடைக்கும் காலப்பகுதி கேட்டீங்களா இருந்துச்சுன்னா டிசம்பர் டு பிப்ரவரி. ஓகே, சிலவங்க நவம்பர் டு பிப்ரவரி சொல்லி கொடுத்திருப்பாங்க. உண்மையா நவம்பர்ல எண்டு. வடகீழ் பருவப்பெயர்ச்சி மழை என்றது நவம்பர்ல எண்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஓகே, நவம்பர் எண்டுனா டிசம்பர் தான் நாங்க சொல்லுவோம். ஓகே, டிசம்பர் டு பிப்ரவரி தான் உண்மையானது. இது வடகீழ் பருவ பயிற்சி மழை. முதலாம் இடை பருவ பயிற்சி மழை வந்துச்சுன்னா மார்ச் டு ஏப்ரல். இரண்டாம் இடை பருவ March to பயிற்சி மழை April. வந்துச்சுன்னா அக்டோபர் டு நவம்பர். சாரி, அக்டோபர் டு நவம்பர். ஓகே, குழப்பிக்கொள்ளாதீங்க, ஈஸியான விஷயம். ஓகே, சரி, ரிப்பீட் சொல்லுங்களே. திருப்பி சொல்லவாமா? ஓ சார். ஓகே, அதாவதுமா இலங்கையை பொறுத்த வரைக்குமா இருக்கட்டும், ஓகே, மழை வீழ்ச்சி என்பது சில கோலங்கள்னு சொல்லுவோம். சில கோலங்கள்னு எப்படி சொல்றது? ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மழை வீழ்ச்சி கிடைக்கும். இந்த மழை வீழ்ச்சி கோலங்களுக்கு அமையத்தான் யாரு பயிர் செய்வாங்க? விவசாயிகள் பயிர் செய்வாங்க. அந்த மழை வீழ்ச்சி கோலங்கள் என்பது கட்டாயமாக ஒரு நாட்டுக்கு முக்கியம். ஒரு நாடு மட்டும் இல்ல, உலகத்துக்கே முக்கியம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, மழை வீழ்ச்சி கோலங்களுக்கு அமைய பயிர் செய்யும் போது அந்த போகங்களை, பயிர் செய்யற போகங்களை 2 வகையா வகைப்படுத்துறோம். உண்மையா 3 வகை தான், பட் 2 வகையா வகைப்படுத்துறோம். அதுக்கு பேர் மகா யலன்னு சொல்லுவோம். மகா யலன்னு சொல்லுவோம். மகா என்பது அடுத்தது யல அப்படின்னு சொல்லுவோம். மகா என்பது பெரும்போகம் எனவும், யல என்பது சிறுபோகம் எனவும் வகைப்படுத்துவோம். எப்படி? மகா என்பது பெரும்போகம், மகா அப்படின்றது பெரும்போகம், யல என்பது சிறுபோகம். ஓகேயா? சரி, ஃபர்ஸ்ட் நாங்க சின்னத்துல இருந்தே வருவோம், சிறிதுல இருந்தே வருவோமே. சோ சிறுபோகம். சிறுபோகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலாவது பேர மலைக்கு பேர் பாத்தீங்கன்னா முதலாம் இடை பருவக்காற்று மலை. முதலாம் இடை பருவக்காற்று மலை. இந்த முதலாம் இடை பருவக்காற்று மலை பாத்தீங்கன்னா மார்ச் டு ஏப்ரல் கிடைக்கும். மார்ச் டு ஏப்ரல், மார்ச் ஸ்டார்ட்ல இருந்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்னத்துல இருந்து பெருசாவீங்க தானே. இப்ப சிறுபோகத்துல முதலாம் இடை பருவக்காற்று மலை, ரெண்டாவது என்ன வரும்னா தென்மேல். தெற்கு கீழே இருக்கு, மேல் மேல இருக்கு. அப்ப சின்னத்துல இருந்து பெருசா மேல போறீங்க, அப்ப தென்மேல். ஓகே, தென்மேல். தென்மேல் பருவக்காற்று மழைனா என்னதுன்னு கேட்டா, இங்க ஏப்ரல்ல முடிஞ்சிருக்கு. அப்ப எதுல ஸ்டார்ட் ஆகும்? தென்மேல் என்பது மேல இருந்து ஸ்டார்ட் ஆகும், மே டு செப்டம்பர். இப்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அப்ப அடுத்த போகத்துக்கு பேர் என்னது? பெரும்போகம். ஓகே, பெரும்போகம் பாத்தீங்கன்னா முதலாம் இடை பருவக்காற்று மழை சிறுபோகத்துல ஃபர்ஸ்ட் மாதிரி, பெரும்போகத்துல இரண்டாம் இடை பருவக்காற்று மழை தான் ஃபர்ஸ்ட். ஓகே, மைக் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, மைக் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இதுல செப்டம்பர்ல முடியறா இருந்தா இதுல ஸ்டார்ட் ஆகும், அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர் டு நவம்பர் நடக்கும் இரண்டாம் இடை பருவக்காற்று மழை. இங்க நவம்பர்ல முடிஞ்சா டிசம்பர் டு இங்க மார்ச்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது எது வரைக்கும் வரும்? பிப்ரவரி வரைக்கும் வரும். சோ டிசம்பர் டு பிப்ரவரி என்பது என்னது? வட கீழ். ஓகே, வடகீழ் பருவக்காற்று மழை. வடகீழ் பருவக்காற்று மழை. புரிஞ்சா? சோ மார்ச் டு ஏப்ரல் முதலாம் இடை பருவக்காற்று மழை, மே டு செப்டம்பர் தென்மேல் பருவக்காற்று மழை, அக்டோபர் டு நவம்பர் இரண்டாம் இடை பருவக்காற்று மழை, டிசம்பர் டு பிப்ரவரி வடகீழ் பருவக்காற்று மழை. சோ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா இருந்துச்சுன்னா எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரிதானே? உதாரணத்துக்கு நான் எதையாவது ஞாபகம் வச்சுக்கொள்வேன். இந்த மாதிரி தான். நான் சொன்ன கதை, மழை வீழ்ச்சி கோலங்கள் 2 வகைப்படும், சிறுபோகம் பெருபோகம். சிறுபோகத்துல முதலாவது பாத்தீங்கன்னா முதலாம் இடை பருவக்காற்று மழை, அது மார்ச் டு ஏப்ரல் பெய்யும். அடுத்த தென்மேல் பருவக்காற்று மழை, அது மே டு செப்டம்பர் பெய்யும். அடுத்த இரண்டாம் இடை பருவக்காற்று மழை, அது பெரும்போகத்துக்குரியது, அது அக்டோபர் டு நவம்பர் கிடைக்கும். அதே மாதிரி அக்டோபர் டு நவம்பர் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த டிசம்பர் டு பிப்ரவரி வரைக்கும் நடக்கிறது எனது வடகீழ் பருவக்காற்று மழை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எந்த அறிவுக்கு அது ஞாபகத்துல நிற்கும். உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றது அது உங்களை பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ ஒரு விஷயத்த கதையா ஞாபகம் வச்சுக்கோங்க. கதையா ஞாபகம் வச்சுக்கும் போது அது மிகவும் உங்களுக்கு இம்பாக்ட், அதாவது என்ன சொல்றது, உங்களுக்கு மிகவும் நல்லதாக அமையும். கதையா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஏன்னா ஒரு படத்துல கதையை பார்த்தீங்கன்னா 3 ஹவர் கதையை நீ ஒரு ஷார்ட்டா சொல்ல முடியுமா இருந்துச்சுன்னா அந்த 3 ஹவர் கதையும் உனக்கு விளங்கி இருக்குன்னு அர்த்தம். விளங்கி இருந்தா மட்டும்தான் அது ஷார்ட்டா உன்னால சொல்ல முடியும். அதனாலதான் கதையா ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். எவ்வளவு பெருசா நீ வாசிச்சாலும் அதுல உள்ளது சின்ன ஒரு விஷயம்தான். நீ எவ்வளவு பெருசா வாசிச்சாலும் அதுல உள்ளது சின்ன ஒரு விஷயம்தான். உனக்கு சொல்றது நான் ஒரே விஷயம்தான், கொஞ்சம் கவனிச்சிருக்கோம். ஓகே, சரி.
பின்வருவன நுண்முறை இனப்பெருக்கத்தின் படிமுறைகள் ஆகும். இந்த நுண்முறை இனப்பெருக்கத்துல படிமுறைகள் கொடுத்துருக்கு. ஒரு நுண்முறை இனப்பெருக்கத்துல படிமுறைகள் நீங்க நினைப்பீங்க முதலாவது படிமுறையே தாய் தாவரம் ஒன்றினை தெரிவு செய்தலும் ஆயத்தப்படுத்தலும் தான் நினைப்பீங்க, உண்மையாவே நினைப்பீங்க அப்படித்தான். பட் உங்களோட டீச்சர்ஸ் கையில கொடுத்தது படி முதலாவது பாயிண்ட் என்னவா இருக்கும்னா முதன்மை இளையங்களை பெறுவதற்காக ஆயத்தம் செய்தல். இதுதான் முதலாவது பாயிண்ட். படிமுறையில பாத்தீங்கன்னா முதலாவது பாத்தீங்கன்னா இதுதான். பட் நீங்க விளங்கப்படுத்தும் போது இந்த முதலாவது பாயிண்ட்டுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, நீங்க இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். தாய் தாவரம் ஒன்றை தெரிவு செய்தல் மற்றும் ஆயத்தப்படுத்தல்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா முதலாவது பாயிண்ட் என்ன வரணும்? முதன்மை இளையங்களை பெறுவதற்காக ஆயத்தம் செய்தல் என்பது முதலாவதாக வர வேண்டும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தாய் தாவரம் ஒன்றினை தெரிவு செய்தலும் ஆயத்தப்படுத்தலும். மூன்றாவது என்னது? இளைய பகுதிகளை வேறாக்களும் கிருமி அளித்தலும். ஓகேயா? இப்ப வேறாக்கி கிருமி அழிச்சிட்டீங்க, இப்ப என்னத்தை தயார் செய்யணும்? நடுகை ஊடகத்தை தயார் செய்யணும். நடுகை ஊடகத்தை தயார் செஞ்ச பிறகு மூலத்தாவரத்தை தாவிக்கணும். மூலத்தாவரம் எனப்படுவது யாது? மூலத்தாவரம்னா என்னது? தாய் தாவரத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பகுதி. எஸ், அதுல ஒரு வேர்ட் மிஸ் ஆகிட்டீங்கம்மா நீங்க இப்ப சொன்னதுல. தாய் தாவரத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டீங்க. உயிருள்ள பகுதி. எஸ், உயிருள்ள பகுதி. வெரி குட், உண்மையா வெரி குட். சரியா? சோ மூலத்தாவரம், முதன்மை இளையம், அடிப்படை இளையம், ஓகே, எல்லாமே ஒண்ணுதான். மூலத்தாவரம், அடிப்படை இளையம், முதன்மை இளையம் எல்லாம் ஒரே பெயர் தான் சொல்லுது, எக்ஸ்பிளான்ட். எக்ஸ்பிளான்ட். ஓகே, சோ இதுக்கு விட பாத்தீங்களா இருந்தா DACBE. DACBE. ஓகே, DACBE. சரிதானே? டவுட் இருக்கா இதுல எதுவும்? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, டவுட் இல்ல. டவுட் இல்லையா? ஓகே. உயிரியற் பீடை நாசினிக்கு பயன்படுத்தப்படும் பாக்டீரியா வகை யாது? உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்பயும் டீச்சர்ஸ் கைட் பார்க்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. என்ன விஷயம்னா டீச்சர்ஸ் கைடுல ஒரு உதாரணம் உனக்கு கொடுத்துருக்காங்களா இருந்தா அந்த உதாரணம் கட்டாயமாக உனக்கு எங்க கேட்டு வரும்டா? எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம்ல கேட்டு வரும். ஒரு உயிரியற் பீடை நாசினிக்காக பயன்படுத்தப்படும் பாக்டீரியா வகைகள் மண் நுண்ணங்கிகள்ல நீ படிச்சிருக்க. பயோ ஃபர்டிலைசர், சாரி, பயோ பெஸ்டிசைட். பயோ பெஸ்டிசைடாக பயன்படுத்தப்படுகின்ற 2 உயிரினங்கள், அதாவது 2 பாக்டீரியாக்கள்னு சொல்ல, 2 நுண்ணங்கிகள். பாக்டீரியான்றதை விட 2 நுண்ணங்கிகள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸும், ரெண்டாவது என்னது? ட்ரைகோடெர்மா. ட்ரைகோடெர்மா. ஓகே, ட்ரைகோடெர்மா. இந்த ட்ரைகோடெர்மான்றது என்னது? ட்ரைகோடெர்மான்றது என்னது? பாக்டீரியாவா, பங்கஸா, என்னது? ஃபங்கஸ். ட்ரைகோடெர்மா என்பது ஒரு ஃபங்கஸ். ஓகே, ட்ரைகோடெர்மா என்பது ஒரு ஃபங்கஸ். இப்போ ஒரு பேர் எழுதுற, அது என்னதுன்னு சொல்லு. இதுல பேர் இது இல்ல, ட்ரைகோடினா. இது என்னது? ஒட்டுண்ணி. என்ன ஒட்டுண்ணி? என்ன கல ஒட்டுண்ணி? தனிக்கல ஒட்டுண்ணி. ஓகே, இது எங்க பாத்திருக்கீங்க? இந்த ஒட்டுண்ணி எதை ஏற்படும் நோய்கள், மீன்கள் ஏற்படும் நோய்கள்ல பார்த்திருப்பீங்க. வெரி குட். ஸோ குழப்பிக்கொள்ளாதீங்க. ட்ரைகோடெர்மா அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னா அது பெஸ்டிசைடுக்கு பயன்படுத்தப்படும், உயிரியற் பீடை நாசினிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபங்கஸ் அல்லது நுண்ணங்கி வகையை சாரும். பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் எனப்படுவது உயிரியற் பீடை நாசினிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா அல்லது நுண்ணங்கிகளுக்குள்ள வரும். அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது, நீரின் தற்காலிக வன்மைக்கு காரணமாக இருக்கும் சேர்ச்சை அல்லது சேர்வை. சேர்ச்சை இல்ல, சேர்வை. ஓகே, சரி. நீரின் வன்மை என்பது பிரதானமாக கால்சியம், மெக்னீசியம் அயன்களால் தோற்றுவிக்கப்படுவது. நீரின் வன்மைக்கு மறுபெயர் பாத்தீங்கன்னா கடினத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம், வாட்டர் ஹார்ட்னஸ் சொல்லுவோம்.
இந்த நீரின் வன்மை எனப்படுவது 2 வகைப்படும். ஒன்று தற்காலிக வன்மை, இன்னொன்று நிரந்தர வன்மை. தற்காலிக வன்மை எனப்படுவது கால்சியம் மெக்னீசியம் அயன்களின் எதனால் உருவாக்கப்படுவது, என்ன சேர்வையால் உருவாக்கப்படுவது? தற்காலிக வன்மை என்பது கால்சியம் மெக்னீசியம் அயன்கள் இரு கார்பனேற்றுகளால் உருவாக்கப்படுவது. இதுதான் விட. இதுக்கு நீரின் தற்காலிக வன்மைக்கு காரணமாக இருக்கும் சேர்வைகள் பாத்தீங்கன்னா கால்சியம் இரு கார்பனேற்றும் மெக்னீசியம் இரு கார்பனேற்றும். அதே நீரின் நிரந்தர வன்மைக்கு காரணமாக அமையும் சேர்வைகள் அப்படி கேட்டீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் அயன்கள சல்பேட்டு, ஓகே, குளோரைட்டு, நைட்ரேட். ஞாபகம் வச்சுக்கோங்க, சல்பேட்டு, குளோரைட்டு, நைட்ரேட்டு. இந்த 3 காரணிகள் 3 அயன்களும் தான் எதுக்கு காரணம்டா நீரின் நிரந்தர வன்மைக்கு காரணம். சோ அதாவது வன்மையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹார்ட்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தற்காலிக வன்மையை நாங்க அகற்றலாம், பட் நிரந்தர வன்மையை அகற்றலாம், பட் கொஞ்சம் கடினம். தற்காலிக வன்மையை அகற்றதுக்கு தான் நாங்க என்ன செய்வோம்? வெப்பப்படுத்துவோம். ஓகேயா? சோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல எதுவும் டவுட் இருக்கவங்க யாராவது? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, சோ இத பாத்துக்கோங்க. இது மார்க் டவுட். திருப்பியும் சொல்றேன், நீரின் வன்மைன்றது மறுபெயர் நீரின் கடினத்தன்மை. இது எதனால் ஏற்படும் கேட்டீங்கன்னா நீர்ல காணப்படுற கால்சியம் மெக்னீசியம் அயன்களால் ஏற்படும். அதாவது Ca2+ Mg2+ அயன்களால் ஏற்படும். இந்த வன்மை என்பது 2 வகைப்படும், நிரந்தர வன்மை, தற்காலிக வன்மை. தற்காலிக வன்மை எனப்படுவது கால்சியம் மெக்னீசியம் அயன்களோட என்ன அயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரு கார்பனேற்ற அயன்களால் உருவாக்கப்பட்டது. தற்காலிக வன்மை என்பது எதனால் உருவாகும்? கால்சியம் மெக்னீசியம் அயன்களோட இரு கார்பனேற்று வடிவத்துல உருவாகும். உதாரணத்துக்கு கால்சியம் இரு கார்பனேற்று, மெக்னீசியம் இரு கார்பனேற்று என்ற சேர்வைகளால் உருவாகும். அதே மாதிரி நிரந்தர கடினத்தன்மை. அந்த நிரந்தர கடினத்தன்மை என்பது கால்சியம் மெக்னீசியம் அயன்களோட சல்பேட்டு, குளோரைட்டு, நைட்ரேட்டு போன்ற அயன்களால் உருவாகும், போன்ற சேர்வைகளால் உருவாகும். அதனால் நாங்க எப்படி சொல்லலாம்? உதாரணம், மெக்னீசியம் குளோரைட்டு, மெக்னீசியம் சல்பேட்டு, கால்சியம் நைட்ரேட்டு, கால்சியம் குளோரைட்டு, கால்சியம் சல்பேட்டு, அந்த மாதிரி சேர்வைகளால் நிரந்தர கடினத்தன்மை உருவாகும். தற்காலிக கடினத்தன்மையை நாங்க அகற்றலாம், நீர்ல இருந்து இலகுவா அகற்றலாம். எப்படி? வெப்பப்படுத்துவதன் மூலமா அகற்றலாம். பட் நிரந்தர கடினத்தன்மையை நாங்கள் அகற்றுவது கடினம். ஓகே, இதுதான் விட. ஓகே, சரி. 17வது, இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த வருஷம் உங்களோட வருஷம் வரப்போதா, எந்த வருஷம் வரப்போகுதுன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உயிரிய பெரிதாதல், பயோ மேக்னிஃபிகேஷன். உங்களோட பேட்சுக்கு வந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா இந்த ஒரு கேள்வி நல்ல ஒரு கேள்வி. அதாவது பயோ மேக்னிஃபிகேஷன் எனப்படுவது யாது என்பது கட்டாயமா உங்களோட டீச்சர்ஸ் கைட்லையும் இருக்கு. ஸோ கட்டாயம் கேட்பதற்கான சான்சஸ் கூடுதலாக அமையுது. உங்களோட பெட்ச்ல கேட்பாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு கேட்டா நான் சந்தோஷப்படுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பயோ மேக்னிஃபிகேஷன்ன்றது கட்டாயமாக நீங்க தெரிஞ்சிருக்கணும். 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும் நீரை பத்தி உங்களுக்கு. ஒண்ணு பயோ மேக்னிஃபிகேஷன், உயிரிய பெரிதாதல். 2வது பயோ அக்யூமுலேஷன், உயிரிய திரட்டு. இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதுல முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பயோ மேக்னிஃபிகேஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணும். பயோ மேக்னிஃபிகேஷன்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நீர்ல காணப்படுற பாரோலோகங்கள், மாசுக்கள் மனிதண்ட உணவு சங்கிலியின் வழியே கடத்தப்படுறது. அதாவது உணவு சங்கிலியின் வழியே கடத்தப்பட்டு மனிதனை அடையிறது. அதுதான் பயோ மேக்னிஃபிகேஷன். ஞாபகம் வச்சுக்கோ, நீர்ல காணப்படுற மாசுக்கள் அல்லது பார உலோகங்கள் உணவு சங்கிலியின் வழியே மனிதனை அடைதல் என்பதுதான் பயோ மேக்னிஃபிகேஷன். உதாரணத்துக்கு நீர்ல ஒரு பாரோலோகம் இருக்கு, 1 ppm அளவுடைய பாரோலோகம் ஒன்று இருக்குன்னு வை. நீர்ல 1 ppm அளவுடைய பாரோலோகம் ஒன்று இருக்குன்னு வை. அந்த 1 ppmன்ற பாரோலோகத்தை ஒரு மீன் ஒன்று சாப்பிடுது. ஓகே, இந்த மீனுக்கு அந்த 1 ppmன்றது எப்படி வரும், எப்படி மாற்றம் அடையும்னா 10 ppm வந்து சேரும்.
ppm என்பது பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஓகே, இந்த 10 ppm என்பது இன்னொரு மீன் அந்த மீனை சாப்பிட்டுச்சு, பெரிய மீன் ஒண்ணு சாப்பிடுதுன்னு வைங்க. அதுக்கு இது எவ்வளவா வரும்? 100 ppm வந்து சேரும் அந்த பாரோலகம். இந்த பெரிய மீனை ஒரு மனிதன் சாப்பிடுறான்னு வைங்க, அவனுக்கு அந்த 100 ppm எவ்வளவா வந்து சேரும்? 1000 ppm வந்து சேரும். உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப கடைசியா பாதிக்கப்படுறது யாரு? கடைசியா பாதிக்கப்படுறது யாரு? மனிதன் சார். மனிதன். சோ உயிரிய பெரிதாதல் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, நீரில் உள்ள மாசுக்கள் மற்றும் பாரோலோகங்கள் உணவுச் சங்கிலியின் வழியே மனிதனை அடைதல் அல்லது உணவுச் சங்கிலியின் வழியே கடத்தப்படுதலுக்கு பேர் தான் உயிரிய பெரிதாதல். ஓகே, அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து, நடுகைக்காக தயார்படுத்திய ஒரு தண்டு துண்டம் ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இந்த தண்டு துண்டத்துல ஒரு சின்ன பிழை இருக்கு. என்ன விஷயம்டா, இத்தனை இலைகள் இருக்கக்கூடாது, 2 இலைகள் தான் இருக்கணும். உண்மையா ஒரு தண்டு துண்டத்துல 2 இலைகள் தான் இருக்கணும். அந்த 2 இலைகளும் எப்படி பகுதியாக பகுதியாக வெட்டப்பட்டிருக்கும். இந்த படத்துல ஒரு சின்ன பிழை இருக்கு. பட் நான் கேள்விக்கு வருவோம். கேள்வி வேற. கேள்வி கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 45 பாகை சாய்வுல வெட்டப்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்பாங்க. ஒரு நடுகைக்காக தயார்படுத்திய தண்டு துண்டம் ஒன்று படத்துல காட்டப்பட்டுள்ளது. அதன் கீழ் முனை முறை அல்ல முனை கீழ்முனை 45 பாகை சாய்வாக வெட்டப்பட்டிருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்ணுடன் தொடுகையுறும் பரப்பளவை அதிகரித்து வேர் கொள்ளலை தூண்டல். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்ணுடன் தொடுகையுறும் பரப்பளவை அதிகரித்து வேர் கொள்ளலை தூண்டல், அதுதான் உண்மையான ஆன்சரா இருக்கும். அதாவது 45 பாகை சாய்வுல வெட்டப்படுவதற்கான காரணம் என்ன? ஒரு தண்டு துண்டம் ஒன்றை நடுகைக்காக தயார்படுத்தும் போது கீழ்முனையை 45 பாகை சாய்வுல வெட்டப்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, என்ன காரணம்? வேர்கொள்ளல் பரப்பளவை அதிகரிக்க சார். எஸ், வேர்கொள்வதற்கான பரப்பளவை அதிகரித்தல்னு சொல்லலாம். அல்லது மண்ணுடன் தொடுகையுறும் பரப்பளவை அதிகரித்து வேர்கொள்ளலை அதிகரிப்பதற்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஒரு தண்டு துண்டத்திட மேல் பகுதி பாத்தீங்கன்னா கிடையாக வெட்டப்பட்டிருக்க வேண்டும். ஏன் கிடையாக வெட்டப்பட்டிருக்க வேண்டும்? ஆவியாகிற வீதம் குறையறதுக்கு. ஆவியுயிர்ப்பை குறைப்பதற்காக சார். ஆவியுயிர்ப்பை என்றது பிழை. ஆவியாதல் என்பது சரி, அதையும் கிளியரா சொல்லணும். மேல் பகுதி நீரிழப்பை குறைத்தல். எஸ், வெரி குட். இதுதான் சரியான வேர்ட். ஆவியாதல் மூலம் ஏற்படும் நீரிழப்பை குறைப்பதற்காகத்தான் மேல் பகுதி தட்டையாக வெட்டப்பட்டிருக்கின்றது. இந்த இலைகள் 2 இலைகள் தான் இருக்கணும். அந்த 2 இலைகளும் பகுதியாக வெட்டப்பட்டிருக்கணும். ஏன்னு கேட்டா, ஏன் பகுதியாக வெட்டப்பட்டிருக்கணும்? ஆவி உயிர்ப்பை குறைப்பதற்காக. இதுக்குதான் ஆவி உயிர்ப்பை குறைத்தல்னு வரும். இளைய பகுதியை வெட்டுறதுக்கான காரணம் தான் ஆவி உயிர்ப்பை குறைத்தல். தண்டு துண்டத்துல மேல்முடைய பகுதியா என்ன சொல்றது, கிடையாக வெட்டப்படுவதற்கான காரணம் என்னன்னா, ஆவியாதல் மூலம் ஏற்படும் நீரிழப்பை குறைப்பதற்கு. அதே தண்டு துண்டத்துல கீழ்முனைய 45 பாகை சாய்வுல வெட்டப்படுவதற்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, வேர் கொள்வதற்கான பரப்பளவை அதிகரிப்பதற்கு. இதுதான் விஷயம். சார், இந்த தண்டின மேற்பகுதி வெட்டலாட்டி ஆவியாதல்னு சொல்லாதா? அதாவது தண்டின மேற்பகுதியை நீங்க கிடையா வெட்டலாட்டி என்ன நடக்காதுன்னு கேட்டீங்கன்னா, ஆவியாதல் மூலம் ஏற்படும் நீரிழப்பு என்பது அதிகமா இருக்கும். இதே கிடையா வெட்டிட்டீங்களா இருந்துச்சுன்னா ஆவியாதல் மூலம் ஏற்படும் நீரிழப்பை நீங்க குறைச்சு கொள்ளலாம். ஓகே, ஏன் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, ஒரு தண்டு துண்டத்தை நடுகை இடும்போது எதனுள் நடையிடுவீங்க? உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஒரு தண்டு துண்டம் ஒன்றுக்கு வேர்கொள்ளல் நடக்கணுமா இருந்தா எதுல நடுகை இடுவீங்க? பிரதானமா எதுல நடுகை இடுவீங்க? அதுக்கு பேர் என்ன? அந்த அமைப்புக்கு பேர் என்ன? எளிய சூரிய இனப்பெருக்கி. எப்படி இருக்கும்? ஒரு பொட்டை ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த பொட்டுல மண் இருக்கும். அந்த பொட்டுல நீங்க இந்த தாவர தண்டு துண்டத்தை நட்டுட்டு மேற்பரப்புல என்னத்தை போட்டு விட்டுருவீங்க? சுத்தி வர பொலித்தீனை சுத்திடுவீங்க. இதுக்கான காரணம் என்ன கேட்டீங்களா இருந்தா, இந்த எளிய சூரிய இனப்பெருக்கின்ற உள்ளுக்கு தான் என்ன கிடைக்கும்னு கேட்டா, உயர் சாரீரப்பதனும் உயர் வெப்பநிலையும் கிடைக்கும். ஏன் அப்படி உயர் சாரீரப்பதனும் உயர் வெப்பநிலையும் நாங்க கொடுக்கணும்னு கேட்டா,
தண்டு துண்டம் ஒன்றில் வேர் கொள்வதற்கு உயர் சாரீரப்பதனும் உயர் வெப்பநிலையும் அவசியம். தண்டு துண்டலில் வேர்கொள்ளல் என்பது நடைபெறுவதற்கு உயர் சாரீரப்பதனும் உயர் வெப்பநிலையும் அவசியம். இதுக்கு விட என்னது? வேர்கொள்வதற்கான பரப்பளவு அதிகரிக்கப்படல். அடுத்தது சொல்லுங்க. தண்டு துண்டம் அந்த மேல்முனை தட்டையா வெட்டப்படுறதுக்கான ரீசனை கொஞ்சம் இப்ப சொல்லுங்களே. மேற்பகுதி தட்டையா வெட்டப்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவியாதல் மூலம் ஏற்படும் நீரிழப்பை குறைப்பதற்காக. 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 இழப்பு. ஓகே. ஒரு தண்டு துண்டம் ஒன்றை நாங்க எப்பயும் வெட்டும் போது எதனுக்குள்ள வச்சு வெட்டுவோம்? நீர் கொண்ட பாத்திரத்தில். ஏன் நீர் கொண்ட பாத்திரத்துல வச்சு வெட்டுறோம்? அந்த வலிக்குமிழ்கள் உட்புகாம இருக்கு. எஸ், இந்த இருக்கு. 5வது கேள்வி இருக்கு, கொடுத்துருக்கு பாருங்க. வலிக்குமிழ்கள் புகுவது தவிர்க்கப்படும். எதனூடாக? குறுக்கு மேற்பரப்பினூடாக வலிக்குமிழ்கள் புகுவது தவிர்ப்பதற்காகத்தான் நாங்க ஒரு தண்டு துண்டத்தை வெட்டும் போது, இந்த 45 பாகை சாய்வுல வெட்டும் போது, ஒரு நீர் பாத்திரம் கொண்ட ஒரு பாத்திரத்துல வச்சுதான் நீருக்குள்ள அமிழ்த்தி தான் வெட்டுவோம். அது எதுக்காகனா வலிக்குமிழ்கள் புகுவது தவிர்ப்பதற்காக. வெரி குட். இப்படியே ஃப்ளோல இருங்கம்மா, ஒரு கேள்வியும் கேட்டா. சோ நல்லா. ஒரு ஒட்டு வேலைக்காக ஒட்டுக்கட்டை தாவரங்களை பெறுவதற்காக வித்துக்கள் நடுவதற்கு பொருத்தமான நாற்று மேடை யாது? மணல் நாற்று மேடை. எஸ், மணல் நாற்று மேடை. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒட்டு வேலைக்காக ஒட்டுக்கட்டை தாவரங்களை பெறுவதற்காக வித்துக்கள் நடுவதற்கு பொருத்தமான நாற்று மேடை வகை யாது? மணல் நாற்று மேடை. இந்த முறை இந்த நாற்று மேடை சம்பந்தமான கேள்விதான் ஃபர்ஸ்ட் கேள்வியே. 2021 ஃபர்ஸ்ட் கேள்வி. மழை காலங்களுக்கு பொருத்தமான நாற்று மேடை யாது? இப்ப யோசிக்கணும் நீங்க. மழை காலம் என்பது என்ன வளையத்துக்கு உகந்தது? என்ன வளையம் அது? மழை காலம். எஸ், ஈர வளையம். அப்ப ஈர வளையத்துக்கு உகந்த நாற்று மேடை யாது? உயர்பாத்தி நாற்று மேடை. அதுவே உலர் வளையத்துக்கு உகந்த நாற்று மேடை யாது? தாழ்பாத்தி நாற்று மேடை. அதுவே உங்களுக்கு தாழ் நிலத்துக்கு உகந்த நாற்று மேடை யாதுன்னு கேட்பாங்க. தாழ் நிலத்துக்கு உகந்த நாற்று மேடை உயர் பாத்தி நாற்று மேடை. அதாவது உயர் நிலத்துக்கு உகந்த நாற்று மேடை. உயர் நிலத்துக்கு உகந்த நாற்று மேடை. எஸ், தாழ் பாத்தி நாற்று மேடை. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் கேட்பாங்க, குழப்பி கேட்பாங்க. ஓகே, சரிதானே? ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயத்த. ஓகே, என்ன கேட்டீங்களா இருந்தா குழப்பி கேட்பாங்க, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரிதானே? சோ ஈர வளையமா எடுத்துக்கிட்டீங்களா இருந்துச்சுன்னா அல்ல கூட மழை பெய்யும். சோ உயர்பாத்தி நாற்று மேடை சிறந்தது. உயர்பாத்தி நாற்று மேடை தான் தாழ் நிலத்துக்கு பொருத்தமானது. சோ ஓகே, தாழ் நிலத்துக்கு பொருத்தமானது உயர்பாத்தி நாற்று மேடை. ஓகே, அதே உலர் வளையத்துக்கு பொருத்தமானது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா தாழ்பாத்தி நாற்று மேடை. என்ன நிலத்துக்கு தாழ்பாத்தி நாற்று மேடை பொருத்தம்னா உயர் நிலத்துக்கு பொருத்தம். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, குழம்பி கொள்ளாதீங்க. ஓகேயா? சோ உலர் வளையத்துக்கு பொருத்தமான நாற்று மேடை கேட்டீங்களா இருந்துச்சுன்னா என்ன நாற்று மேடை? தாழ்பாத்தி நாற்று மேடை. அந்த தாழ்பாத்தி நாற்று மேடை என்பது எந்த நிலத்துக்கு பொருத்தமானதுன்னு கேட்டா மாத்தி யோசிங்க. உயர் நிலத்துக்கு பொருத்தமானது. அடுத்தது ஈர வளையத்துக்கு பொருத்தமான நாற்று மேடை உயர்பாத்தி நாற்று மேடை. அந்த உயர்பாத்தி நாற்று மேடை என்ன நிலத்துக்கு பொருத்தமானது கேட்டா தாழ் நிலத்துக்கு பொருத்தமானது. ஓகே, ஸோ திருப்பியும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. ஓகே, சரி. நெல் கன்றுகளை இலகுவாக கொண்டு செல்வதற்கு உகந்த நாற்று மேடை. நெற்கன்றுகளை இலகுவாக கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நாற்று மேடை டபோக் நாற்று மேடை. அதுவே நீர்மய ஊடகங்களுக்கு பயிர் செய்வதற்கு உகந்த நாற்று மேடை கடற்பஞ்சு நாற்று மேடை. உதாரணம் நாங்க வேற பேரு பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் நாற்று மேடைன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? ஸ்பாஞ்ச் நாற்று மேடைன்னு சொல்லுவோம். ஓகே, இனி பிராக்டிகல்ஸ் நடக்கும்.
ஓகே, நான் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும். இந்த ஃபைனல் செமினார்ஸ் வந்த கலெக்ஷனை வச்சுக்கிட்டு 40,000 ரூபாய் கிட்டத்தட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு. சரிதானே? ப்ராக்டிகல்ஸ் எப்படி நடக்கும்னா மேக்ஸிமம் ஆன்லைன்ல முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு, உபகரணங்களை காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் மேக்ஸிமம் வர ட்ரை பண்ணுங்க. சிலவங்க நான் வருவேன் சில நேரம், சில இடங்களுக்கு நான் வர்ற நேரம் கொண்டு வருவேன், ஒரு உபகரணமாக கொண்டு வந்து காட்டுவேன். ஓகேயா? ஸோ மேக்ஸிமம் மாவனெல்ல, ஓகே, கண்டியில் உள்ளவங்க அப்படி மாவனெல்ல கிளாஸ் ஜாயின் ஆக முடியுமா இருந்தால் ஜாயின் ஆகிருங்க. ஏன் கேட்டிங்களா இருந்தால் உங்கள் நன்மைக்கு தான். நான் எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கிட்டேன், இல்லை நான் கண்டியில் தான் கிளாஸ் போவேன் அப்படின்றவங்க போங்க, ப்ராப்ளமே இல்லை, எனக்கு பிரச்சனையே இல்லை. மற்றபடி மாவனெல்லை கிளாஸ் வரவங்க கட்டாயம் வாங்க. உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியாச்சு, இனி உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒரு ப்ராக்டிக்கல் நான் இந்த மாதிரி செய்ய ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்கன்னா உங்களோட 2021 பேட்சுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிட்டி காலேஜ் மாவனெல்லையில் உங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்களுக்கும் சேர்த்து தான் ப்ராக்டிக்கல் செய்ய போகிறேன் நான். ஸோ மண்ணண்ட உண்மையடர்த்தி தோற்றடுத்தி ப்ராக்டிகலையும் செஞ்சு, ஓகே, மற்ற சின்ன சின்ன ப்ராக்டிகல்ஸ் இருக்கு, அந்த ப்ராக்டிகலையும் செஞ்சு உங்களுக்கு காட்டு. ஸோ வர முடியும்ன்றாக்கள் வரலாம். நான் போஸ்டர் அனுப்புவேன், ரெடி பண்ணல போஸ்டர். ஸோ போஸ்டர் அனுப்புவேன். ஸோ கெண்டியில் உள்ளவங்களுக்கு மாவனெல்லை கிட்ட தான், கெண்டியில் வர முடிஞ்சவங்களுக்கு மாவனெல்லை அரவர் தூரம் தான் கெண்டியில இருந்து. ஸோ உங்களுக்கும் வரலாம். ஓகே, ஸோ காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தேன், ஃபுல் டே செய்வேன், ஃபுல்லாக ஒரு 4 மணி வரைக்கும் செய்வேன். இடையில 3:30க்கு போகிற ஆக்களும் போகலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ நிறைய பேர் வராங்க, சரிதானே? ஸோ வர முடிஞ்ச ஆக்கள் வரலாம். சிட்டி காலேஜ் மாவனெல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ போஸ்டர் நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். ஓகே, 20வது நாற்றுக்களை களத்தில் மாற்றி நடுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு, நாட்கள்னு கொடுத்துருக்கு, நாட்கள்னு வரும். ஓகே, நாற்றுக்களை களத்தில் மாற்றி நடுவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக விவசாயி ஒருவர் தனது நாற்று மேடைக்கு நீரை இடும் தடவைகளின் எண்ணிக்கையை குறைத்ததுடன், நோட் பண்ணிக்கோ, நாற்று மேடைக்கு நீரை இடும் தடவைகளின் எண்ணிக்கையை குறைத்ததுடன் நேரடி சூரிய ஒளிப்படும் கால அளவையும் அதிகரிச்சாராம். முதலாவது அவர் என்ன செய்யறாரு, நாற்றுக்களை களத்துல நாட்டுறதுக்கு அவர் என்ன செஞ்சாரு, நாற்று மேடைக்கு நீரை இடும் தடவைகளோட எண்ணிக்கையை குறைச்சி நேரடி சூரிய ஒளிப்படும் கால அளவை அதிகரிச்சார். இதுக்கான காரணம், அதாவது இதுக்கான காரணத்தை விட இந்த செயல்முறை என்ன, இந்த செயல்முறைக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வன்மைப்படுத்தல். அப்ப நீங்க கேட்கலாம், சார் வன்மைப்படுத்தலுக்கும் இசைவாக்களுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு கேட்டா, பொதுவா நான் சொல்றேன், உனக்கு சொல்றேன், உனக்காக சூழலை மாத்தினியா இருந்துச்சுன்னா, உனக்கு ஏத்த மாதிரி சூழலை மாத்திக்கிட்டியா இருந்தா அதுக்கு பேர் வன்மைப்படுத்தல். அதாவது ஒரு நாற்று மேடையில் உள்ள தாவரத்துல சூழலை மாத்துற, அதாவது சூரிய ஒளிப்படும் கால அளவை அதிகரிச்சு நீரை இடும் தடவைகளோட எண்ணிக்கையை குறைச்சியா இருந்தா அது வன்மைப்படுத்தல். அதுவே சூழலுக்கு ஏத்த மாதிரி உன்னை நீயே மாத்திக்கிட்டியா இருந்தா, சூழலுக்கு ஏத்த மாதிரி உன்னை நீயே மாத்திக்கிட்டியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இசைவாக்கள். ஓகே, உதாரணத்துக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு இங்கிலீஷ் தான் முக்கியம்ன்றதுனால நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், நான் இங்கிலீஷ் பேசி பழகி 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 இப்ப இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டேன். இப்ப இது வன்மைப்படுத்தலா இசைவாக்கலா? இசைவாக்கல். ஓகே, அதுவே எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, இங்கிலீஷ் பேசுறவங்கள ஆன்டி இண்டியன்னு ஆன்டி ஸ்ரீலங்கன்னு சொல்லுது. அதாவது இங்கிலீஷ் பேசுறவனுங்கெல்லாம் தமிழன் இல்ல அப்படின்னு ஒரு வதந்தியை கிரியேட் பண்ணி விடுது. இது வன்மைப்படுத்தலா இசைவாக்கலா? வன்மைப்படுத்தல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க யாரும் செய்ய போக கூடாது. ஓகே, என்னைக்கும் சூழலுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களை மாத்திக் கொள்ளலாம். புத்திசாலி என்ன செய்வான்னு கேட்டீங்களா இருந்தா, ரொம்ப புத்திசாலி ஓகே, தனக்கேத்த மாதிரி தண்ட சூழலை மாத்திக்கொள்வோம். ஆனா தனக்கேத்த மாதிரி தண்ட சூழலை மாத்திக்கொள்றது ரொம்ப கஷ்டம். ஸோ சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறி போறது நல்லம்னு நான் சொல்றேன். ஓகே, அடுத்தது உப வளர்ப்புனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளைய வளர்ப்புல அரும்பு வளர்ச்சியை சீராக பேணுவதற்கு நாங்க செய்யப்படுகின்ற ஒரு செயல்முறை தான் என்னது, உப வளர்ப்பு, சப்கல்ச்சர்னு சொல்லுவாங்க. விளங்குதாமா? உப வளர்ப்புக்கு பேர் என்னமா, சப்கல்ச்சர். சப்கல்ச்சர்னா அப்படின்னா என்னன்னா, இளைய வளர்ப்பின் போது ஊடகத்துல வளர்க்கிறோம் நாங்க தாவரத்தை. எதனுள்ளுக்கு வளர்ப்போம் நாங்க, எதனுள்ளுக்கு வளர்ப்போம், ஒரு கூம்பு
ஒரு கூம்பு குடுவை உள்ளுக்கு வளர்ப்போம். ஓகே, ஒரு கூம்பு குடுவை உள்ளுக்கு வளர்ப்போம். ஓகே, பட் அந்த கூம்பு குடுவை உள்ளுக்கு வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல தாவரங்கள் வளர முடியாத நிலை ஒன்று ஏற்படும். ஆகவே அந்த தாவரத்தை ஒழுங்கா சீராக அரும்பு விட செய்வதற்காக நாங்க என்ன செய்வோம், ஒரு குறிப்பிட்ட பருவத்துல, அதுவும் பெருக்குதல் பருவம்னு சொல்லுவோம், அரும்பு விடுவும் பருவம்னு சொல்லுவோம், பெருக்குதல் பருவம்னு சொல்லுவோம். அந்த பருவத்திலேயே என்ன செஞ்சிருவோம், இந்த உப வளர்ப்பை மேற்கொள்வோம். இந்த உப வளர்ப்பை எதுக்காக மேற்கொள்றோம்னா அரும்புகளின் வளர்ச்சியை சீராக பேணுறது. எப்படி செய்வோம் இந்த உப வளர்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமா தாவரம் உண்டு நாங்க வளர்க்கிறோம், ஒரு கூம்பு குடுவைக்குள்ள வளர்க்கிறோம், ஒரு கூம்பு குடைக்குள்ள தாவரத்தை வளர்க்கிறோம்னா அந்த தாவரம் வளர்ந்து வரும் தருவாயில் பெருக்குதல் என்ற என்ன சொல்ற படிமுறையில பாத்தீங்கன்னா இந்த தாவரத்தை எடுத்து வெளியில எடுத்து அந்த தாவரத்தை சிறு துண்டுகளாக வெட்டி இன்னொரு வளர்ப்புடகம் அமைந்த ஒரு கூம்பு குடைக்குள்ள இடுறது. சிறு துண்டுகளாக வெட்டி இன்னொரு வளர்ப்புடகம் அமைந்த கூடுகளுக்குள்ள விடுறது. அது எப்படி, நிறைய வளர்ப்புடக நிறைய கூம்பு குடுவைக்குள்ள இடுறது. ஒரு பகுதியை நீ வெட்டி எடுக்கிறியா இருந்தா, இதுல இருந்து ஒரு பகுதியை நீ வெட்டி எடுக்கிறியா இருந்தா அந்த பகுதியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு அதை எங்க உட்புகுத்துவ, ஊடகங்கள் அடங்கிய ஒரு வளர்ப்பு ஊடகம், அதாவது ஊடகங்கள் அடங்கிய ஒரு கூம்பு குடுவைக்குள்ள உட்புகுத்துவ. இதுக்கு பேர் தான் உப வளர்ப்பு. உப வளர்ப்பு எதுக்காக செய்யப்படுதுன்னா அரும்புகளின் வளர்ச்சியை சீராக பேணுவதற்கு மேற்கொள்ளப்படுது. ஓகே, சரி, இந்த 2 கேள்வியோட முடிக்கிறேன். வளிமண்டல அவதான நிலையத்தில் அல்லது வானிலை அவதான நிலையத்தில் தினமும் 2 தடவைகள் தரவு பெறும் சாராமாறி. சாரீரப்பதன் சார். சாரீரப்பதனை அளப்பதற்கு நாங்க பயன்படுத்தப்படும் உபகரணம் யாரு, பிரதான உபகரணம்? ஈர உலர்குமிழ் வெப்பமானி. ஈர உலர்குமிழ் வெப்பமானி. ஈர உலர்குமிழ் வெப்பமானியில பாத்தீங்களா இருந்துச்சுன்னா எப்பயும் உலர்குமிழ் வெப்பநிலையை விட ஈரக்குமிழ் வெப்பநிலை குறைவா இருக்கு. வெப்பநிலை வாசிப்பு குறைவாக இருக்கும். ஏன்? அதுல நீர்மட்டத்துல மஸ்லின் துணியோட வந்து ஆவியாகி கொண்டிருக்கனால எப்பயுமே குறைவாக காட்டும் சார். அதாவது மெஸ்லின் துணி ஒன்று எதுல கட்டப்பட்டிருக்கும் கேட்டீங்களா இருந்தா நான் காட்டுறேன். இந்த முறை பிராக்டிகலுக்கு வாங்கிட்டேன் உங்களுக்கு. அந்த ஒரு உபகரணம் 4000 ரூபாய்மா. இந்த உங்களோட ஈர உலர்குமிழ் வெப்பநிலை வெப்பமானி இருக்கு தானே, 4000 ரூபாய். ஓகே, வாங்கிட்டேன். இந்த முறை பிராக்டிகல் கொண்டு வரணும். ஓகே, ஸோ அந்த ஈர உலர்குமிழ் வெப்பமானி பாத்தீங்களா இருந்துச்சுன்னாமா மெஸ்லின் துணியில அதுல குமிழருகாமையில மெஸ்லின் துணி சுத்தப்பட்டிருக்கும். அந்த மெஸ்லின் துணி பாத்தீங்கன்னா காய்ச்சி வடித்த நீருக்குள்ள அமிழ்த்தப்பட்டிருக்கும். அந்த காய்ச்சி வடித்த நீர்ல இருந்து அந்த நீரானது மெஸ்லின் துணியால அகத்துறிஞ்சப்பட்டு அது குமிழுக்கு அருகாமையில வரும்போது, எந்த குமிழ், ஈரக்குமிழுக்கு அருகாமையில வரும்போது அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் நடக்கும், அந்த நீரானது ஆவியாகும். அவ்வாறு நீர் ஆவியாகிறனால தான் உலர்குமிழ் வெப்பநிலை வாசிப்பை விட ஈரக்குமிழ் வெப்பமானிட வாசிப்பு எப்பையும் குறைவாதான் இருக்கும். அதனால தான் நாங்க சாரீரப்பதனை கணிக்கும் போது சாரீரப்பதன அட்டவணையோட ஒப்பிடும் போது வித்தியாசத்துக்கு என்ன செய்யறோம், உலர்குமிழ் வெப்பநிலையில இருந்து தான் என்னதை கழிப்போம், ஈரக்குமிழ் வெப்பநிலைய கழிப்போம். ஓகே, சரி, வெரி குட். அடுத்து கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு சிஇசி. அதன் அலகு என்னதுன்னு கேட்டா 2 அலகு இருக்குமா. அதுக்கு சென்ட்ரிமோல் per கிலோகிராம்ன்ற அலகு இருக்கு. அதே மாதிரி மில்லி ஈக்குவலன்ட் per 100 கிராம், அதாவது 100 கிராம் மண்ணிற்கான மில்லி சமவலு அப்படின்னு கூட சொல்லுவோம். எதை, கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவோட அலக சென்ட்ரிமோல் per கிலோகிராம் மற்றும் மில்லி ஈக்குவலன்ட் MEQ per 100 கிராம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு அதிகமாக காணப்படுற மண் எதுன்னு கேட்டா வண்டல் மண். ஓகே, வண்டல் மண்ல தான் கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன், வண்டல் மண்ல தான் கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு அதிகமா இருக்கும்னு சொல்றேன். ஏன்? சேதன பொருட்கள் உள்ளடக்கம். வெரி குட். சேதன பொருட்களோட உள்ளடக்கம் கூடுதலாக இருக்கிறது வண்டல் மண்ல. சோ அதனாலதான் கற்றையின் பரிமாற்ற கொள்ளளவு வண்டல் மண்ல கூடன்னு சொல்லுது. வண்டல் மண்ணை தவிர்த்து எந்த மண்ல கூட அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா செங்கவில மண்ல கூட. செங்கவில மண்ல கூட. செங்கவில மண்ல எவ்வளவு சிஇசி பெருமானம் இருக்கும்? 10 to 20 இருக்கும். ஓகே, 10 to 20 சென்ட்ரிமோல் per கிலோகிராம் இருக்கும். 10 to 20
சென்ட்ரிமோல் per கிலோகிராம் இருக்கும். சென்ட்ரிமோல் per கிலோகிராம் இருக்கும். ஓகே, சென்ட்ரிமோல் per கிலோகிராம் இருக்கும். ஒழுங்கா எழுத முடியலமா இதுல? ஓகே, 10 to 20 சென்ட்ரிமோல் per கிலோகிராம். இந்த இருக்கு சென்ட்ரிமோல் per கிலோகிராம் எழுதிருக்கு. ஓகே, அதே மாதிரி செம்மஞ்சள் செம்மஞ்சள் பொட்சோல்மன் எவ்வளவு? 8 to 10 சார். 8 to 10. சோ இன்னொன்னு சொல்லி கொடுத்தேன், என்னது? ஈரவலயத்துல அதிக அளவுல காணப்படும் மண் எது? செங்கபில மண் சார். செம்மஞ்சள் sorry ஈரவலயத்துல செம்மஞ்சள் செம்மஞ்சள் பொட்சோல் மண், ஈரவலயத்துல தான் செங்கபில மண். ஓகேயா? சோ ஞாபகம் வச்சுக்கோ, ஓகே சார். குழம்பிக் கொள்ளாத. ஓகே சரி, ஓகே தேங்க்யூ. ஸோ அடுத்த கிளாஸ் சந்திப்போம். பார்ப்போம், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த மாவநிலைக்கு வர முடிஞ்சா வாங்க. எனக்கு இதைதான் படிக்கணும் அப்படின்ற நினைச்சிங்களா இருந்தா வாங்க, ப்ராப்ளமே இல்லை எனக்கு. ஓகேயா? சிட்டி காலேஜில் நடக்கும். நான் உங்களுக்கு இது அனுப்புறேன், போஸ்டர் அனுப்புறேன். ஸோ போஸ்டர் அனுப்புன பிறகு நீங்க ஜாயின் ஆகலாம். ஓகே சார், கெண்டில வைக்க மாட்டாங்களா? என்ன விளங்கலமா? கெண்டில வைக்க மாட்டாங்களா? கேண்டில எனக்கு நான் இப்போ கூட கேண்டில வர இயலாதுமா, கேண்டிக்கு நான் வர இயலாது. ஓகே, அப்ப என்ன எனக்கு மாவநிலையை விட்டுட்டு எனக்கு கேண்டிக்கு வர இயலாது. ஓகே ஸோ ஓகே சார். ஓகே ஸோ என்ன விஷயம்டா, உதாரணத்துக்கு நான் சொன்னதுதான், எனக்கு மாவநிலை ஸ்டூடெண்ட்ஸ் என்பது தான் எனக்கு ஃபர்ஸ்டா இருந்தவங்க அவங்க தான். ஓகே, ஸோ இன்னைக்கும் அவங்கள விட்டுட்டு என்னால் வர இயலாது. ஸோ கேண்டில வரலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மாவநிலையை நான் விட மாட்டேன். எனக்கு முதலாவது அந்த இடம் தான் இந்த இடம். சரியா? ஸோ முடிஞ்ச அளவு வரலாம். நீங்க கேண்டிக்கும் மாவநிலைக்கும் அறவர் தான் தூரம். என்கிட்ட படிக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க, ப்ராப்ளம் இல்லை, பிரச்சனையே இல்லை. இல்லாட்டி வேற எனக்கு நான் கேண்டில தான் கிளாஸ் போயின்றவங்க போங்க, ப்ராப்ளமே இல்லை எனக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ மற்றபடி நிறைய கொஸ்டின்ஸ் செய்வோம் நாங்க. ஏன்னா கொஸ்டின் செஞ்சு பழகுறது, அதனாலதான் இப்பவே நான் மாடல் பேப்பர் கிளாஸ் நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்பவே. ஸோ எதுக்குன்னா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் செஞ்சு பழகுவோம். எவ்வளவுதான் நோட்ஸ் படிச்சு வேலை இல்லை, கொஸ்டின்ஸ் செஞ்சு பழகுவோம். அதுதான் உண்மையான நல்லம் எங்களுக்கு. ஓகே, ஸோ நல்ல ஃப்ளோல இருக்கீங்க. உண்மையாவே எல்லாரும் பதில் அளிச்சா சந்தோஷம் எனக்கு. ஏன்னா குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் பதில் அளிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ எல்லாரும் பதில் அளிக்கணுன்றதை நான் ஆசைப்படுறேன். பதில் அளிங்க. ஓகே, ஸோ பதில் அளிச்சிங்கன்னா என்ன வாங்கி தருவீங்க சார்னு கேட்டுறாதீங்க, பார்ப்போம். ஓகே, நல்லா படிச்சீங்களா இருந்தா பாஸ் பேப்பர் செய்ய மாட்டீங்களாவா? ஓ சார், மாடல் பேப்பரோட பாஸ் பேப்பரும் கொண்டு போக மாட்டீங்களா? அதுதானே ஒரு நாள் நடக்குது தானேம்மா. திங்கக்கிழமை பாஸ் பேப்பர் நடக்குது, இது மாடல் பேப்பர் இந்த டைம் நடக்குது தானே. அப்படித்தானே டைம் டேபிள் போட்டிருக்கேன்னா, வியாழக்கிழமை மாடல் பேப்பர், திங்கக்கிழமை பாஸ் பேப்பர், அப்படித்தானே போட்டிருக்கேன். இந்த மாதிரி திங்கக்கிழமை கிளாஸ் நடக்காதனாலதான் பாஸ் பேப்பர் மிஸ் பண்ணிருக்கேன். மற்றபடி பாஸ் பேப்பர் போய்கிட்டு தான் இருக்கு, யோசிக்காதீங்க. ஓகே ஓகே தேங்க்யூ, பாய். அடுத்த கிளாஸ் இருக்கு. ஓகேயா? உணவு பாடம் கட்டாயம் இருக்கும், யோசிக்க தேவை.